ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள், எனக்கு காரம் பார்த்தாதுங்கனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி அதுலேயே தண்ணி வந்துடும். கொஞ்சம் வேகறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பார்த்துட்டிங்களா, நல்லா இதாகிடுச்சு. இது நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு, சின்ன வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வணக்காமல் ஓரளவுக்கு மட்டும் வணக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறத தூக்கி கொட்டிடலாங்க. லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டா நம்ம இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தோசை தான் சுட போகிறேன். தோசை சுட்டு கத்திரிக்காய் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.